வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நம்ம பார்த்துட்ருக்க டெய்லி ஃபுல் டே மெனு பிளானில் இன்றைக்கி டே 18க்கான மெனு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தயிர் தோசை, மோர் தோசைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த தோசைக்கு பருப்பு சாம்பார், துவரம்பருப்பு சாம்பார் ரொம்பவே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மிட் மார்னிங்க்கு உளுந்தங்கஞ்சி கருப்பட்டி போட்டு தேங்காய் பால் விட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. மதியம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் இல்லைன்னா ஏதாவது மில்லட் ரைஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி கூட குழம்புன்னு பார்த்திங்கன்னா வத்தல் குழம்பு. நீங்கள் சுண்டை வத்தலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மிளகு தக்காளி காய் வத்தலும் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ்லேயே பர்பிள் கலர் முட்டைக்கோஸ் கிடைக்கும் பழமுதலாம். அந்த முட்டைக்கோஸ் பொரியலும் சொரக்காய் கூட்டும் கூட கொடுத்துருக்கேன். ரசம் ஆஸ் யூஷுவல், தயிர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க மோர். பர்பிள் கலர் முட்டைக்கோஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அலசும் போது கலர் போகும். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான். நீங்கள் வேக வைக்கும் போதும் கலர் சேஞ்ச் ஆகும். அதில் நிறையா பீட்டா கரோட்டின் இருக்குங்க. நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் கூட. ஈவினிங் ஸ்நாக்குக்கு காராமணி சுண்டல், காராமணின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. அந்த பயிர் சுண்டலாக தாளித்து கொடுக்கலாம். நைட் டின்னருக்கு ஏதாவது ஒரு மில்லட் இட்லி இல்லைன்னா மில்லட் தோசை. மில்லட் அரிசி சேர்க்காமல் வெறும் மில்லட்டை ஊற வச்சு அரைச்சி இட்லி தோசை உளுந்து கூட கலந்து சுடலாம். அதுக்கு பெஸ்ட் அக்கம்பனிமெண்ட்னு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் கடலை சட்னியும். எப்பவும் போல் நைட் பெட் டைமுக்கு ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பால் எடுத்துகிட்டு நீங்கள் தூங்கும்போது நல்லாவே தூக்கம் வருங்க. நம்ம இன்றைக்கி ரைஸு சீரியல்ஸ்ன்னு பார்த்தா ரைஸு மில்லட்ஸ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி உளுந்து பருப்பு எல்லாமே எடுத்துருக்கோம். 2-3 காய் வகைகள் எடுத்துருக்குறோம். ஃப்ரூட்டுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரூட் ரொம்ப கம்மி தான். அதனால் நீங்கள் நைட்டு படுக்கும்போது ஒரு வாழைப்பழம் எடுத்துகிட்டு படுக்கலாம். நாளைக்கு டே 19க்கான மெனு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.